கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்புள்ள தேவனே, அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வார்த்தையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்முடைய வார்த்தைக்கென்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். முதலாம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். இந்த வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பவுல் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்று அவர் பேசுகிறார். அவர் இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். பவுல் அவருடைய மனசாட்சியின்படி மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக எல்லா விஷயங்களிலும் அவர் எப்படிப்பட்டவராக நடந்து வந்தார் என்று சொல்லிடுறாருன்னா, நல் மனசாட்சியோடே. ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவர் அறிக்கை செய்கிறார் இல்லையா? அப்போ இதுல நம்ம மனிதர்கள் நம்மளை குறித்து என்ன பேசுகிறார்கள், என்ன சாட்சி கொடுக்கிறார்கள், அது ஒரு பக்கம் முக்கியம் தான். நற்சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவர் நம்மளை குறித்து பேசுவார். அப்போ கர்த்தர் நம்மளை குறித்து நற்சாட்சி சொல்ல வேண்டும். அப்போ அதற்கேற்ற ஒரு நல் மனசாட்சி நமக்குள் காணப்பட வேண்டும். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போ இந்த பிரதான ஆசாரியனாகிய அனனியாக்குள்ள இவர் சொன்ன, பவுல் பேசின வார்த்தைகள் அவருக்குள் ஒரு கோபத்தை உண்டாக்கினது. அது நிமித்தம் அவர் என்ன சொல்றாரு, பவுலுடைய வாயில அடிங்க. சுற்றி அப்போ போர் சேவகர்கள் கட்டாயமாக நின்று கொண்டிருந்திருப்பார்கள், அவங்கள்ட்ட அடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். அப்போ பவுல் மறுபடியும் மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னைய நியாய பிரமாணத்தின்படி நீங்க என்னைய நியாயமாய் விசாரிக்கல, அப்போ நீங்க அடிக்க சொல்லலாமா, என்னை அநியாயமா அடிக்க சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அப்போ அங்க அவரை சுற்றி இருந்த இராணுவ வீரர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, பிரதான ஆசாரியரை நீங்க திட்டுறீரா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா, ஜனத்தின் அதிபதியை, ஒரு தலைவனை என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு எதிராய் பேசக்கூடாது, தீது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு, தீமையாய் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார், எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்றார். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னேன்.
இப்போ இந்த வசனத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பவுலை எதிர்த்து வந்த யூதர்கள்ல ரெண்டு விதமான ஜனங்கள் இருந்தாங்க. சதுசேயர், பரிசேயர். அப்போ சதுசேயர் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்கள். அதே போல ஆவிகள், தேவதூதர்கள் அதை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்கள். பரிசேயர் யாருன்னா, அவங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள். அதுக்கப்புறம் இவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஒரு பக்தியாய் கை கொள்கிறவர்கள். அவங்க அந்த சுய நீதியிலே அவங்க சுய நீதியை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் பரிசேயர். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய தகப்பன் ஒரு பரிசேயன். அதுக்கப்புறம் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன். அப்போ அதை நம்பின பரிசேயர் கூட்டத்தார் அவனை எதிர்த்து நிற்கிற கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதை அவர் அறிவிக்கிறார். அப்போ அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் ரெண்டாக பிரிந்தது. அப்போ இந்த பரிசேயர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பவுல் ஒரு பரிசேயன் என்று அறிந்ததுக்கு அப்புறம் அப்போ இவருக்கு எந்த ஒரு கெடுதலும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது நிமித்தம் சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. சவுலை எதிர்த்து வந்த கூட்டத்தார் ரெண்டு பிரிவாய் பிரிஞ்சிடுறாங்க. 8ஆம் வசனம், எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். இங்க அந்த பரிசேயர் கூட்டத்தார் அவங்க பவுலுக்கு அவருடைய பக்கத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். அவரை எதிர்த்து வந்தார்கள். ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு தேவதூதன் அவர்கிட்ட பேசியிருந்தாருன்னா நம்ம தேவனையே எதிர்க்கிறவர்களாக இருப்போம், அதனால இவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். இப்போ இந்த பரிசேயருக்குள்ளும் சதுசேயருக்குள்ளும் ரொம்ப ஒரு வாக்குவாதம் உண்டாயிருச்சு. அதனால பவுலுக்கு ஏதோன்னும் தீமை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சேனாபதி என்ன பண்றாருன்னா, போர் சேவகரை அனுப்பி அவரை பவுலை கோட்டைக்குள் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். கோட்டை போர் சேவகர்கள் அவங்க தங்குகிற ஒரு இடம். சுற்றிலும் உயர்ந்த மதில், அதுதான் கோட்டை இருக்கும். அப்போ அடுத்ததாக, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இப்போ அந்த ராத்திரி நிச்சயமாகவே பவுலுக்குள் பல எண்ணங்கள் போய்கொண்டிருந்திருக்கும். அப்போ கர்த்தரே அவருக்கு இங்கே அவர் நித்திரை செய்ததாக எழுதப்படவில்லை, தூங்கி கொண்டு இருந்ததாக எழுதப்படவில்லை. ஆனா ராத்திரியிலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ நிச்சயமாகவே பவுல் ஜெபித்து கொண்டிருந்திருப்பார். தேவையான பலன் அவருக்கு உண்டாகும்படியாக இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கும் இதற்கான காரியத்தை அவர் கர்த்தரிடம் கேட்டு கொண்டிருந்திருக்கலாம். அப்போ கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கும் விதமாக அவருக்கு பக்கத்துல நின்று, கர்த்தர் பவுலுக்கு பக்கத்துல நின்று என்ன பண்ணாராம், பவுலி திடன்கொள், தைரியமா இரு, திடமனதா இரு அப்படின்ட்டு சொல்றார் கர்த்தர். இன்னொன்னு ஒரு வேலை கொடுக்கிறார் பவுல்கிட்ட. அவர் வைத்திருக்கிற வேலை என்ன வேலைனா, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல, நம்ம முந்தின அதிகாரத்துல தியானிச்சோம். எருசலேம்ல அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்.
அப்போ அதே போல ரோமாவிலும் நீ என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் அவரை தைரியப்படுத்துகிறார். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா, விடியற் காலமே அப்போ அந்த யூதர்கள் ஒருமித்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க பவுல் கொலை செய்யப்படும் அளவும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், புசிக்கவும் மாட்டோம் குடிக்கவும் மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாய் இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். அப்போ அந்த ஆலோசனை சங்கத்தாரிடம், ஏன்னா அவங்க தான் தீர்மானம் எடுக்கணும், இந்த பவுலுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறதுல தீர்மானம் பண்றதுல இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, ஆலோசனை சங்கத்தாருக்கும். அதனால அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் பவுல் கொலை செய்யப்படும் அளவுக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், புசிக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். இங்க அவங்க மிக தீவிரமான ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டு இந்த பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் ஒரு தீமையான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள். என்ன ஆலோசனை அப்படின்னா, நீங்க சேனாபதிட்ட போய் சொல்லுங்க, இன்னும் பவுலினுடைய காரியத்தை திட்டமாய் விசாரிக்கணும்ட்டு. அப்போ நாளைக்கு அவர் அவரை கூட்டிட்டு வரும் பொழுது, அவரை கூட்டிட்டு வருகிற வழியில நாங்க என்ன பண்ணிடுறோம், அவரை கொலை செஞ்சிடறோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்போ பாருங்க, கர்த்தர் பவுலை குறித்து இன்னும் காரியம் செய்ய வேண்டிய காரியம் இருந்தது நிமித்தம் தேவன் இவர்கள் பேசி கொண்டிருந்த சமயத்திலே பவுலினுடைய சகோதரியின் மகன், பின்னாடி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு வாலிபன், அந்த வாலிபனும் அந்த இவர்கள் சொன்ன தீமையான ஆலோசனை அவருடைய செவிகளிலே விழத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்து அவங்க அந்த வாலிபன் என்ன பண்றாரு, உடனடியாக கோட்டைக்குள் போய் பவுலுக்கு இதை அறிவிக்கிறார். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். இப்போ உடனடியாக பவுல் என்ன பண்றாரு, 100க்கு அதிபதிகள்ல ஒருத்தரை அழைச்சு, இந்த வாலிபனை நீங்க சேனாபதிட்ட கூட்டிட்டு போங்க, ஏன்னா கடைசியான முக்கியமான தீர்மானம் சேனாபதி தான் எடுக்கணும். அப்போ அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, அவர்கிட்ட இந்த வாலிபன் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்தபடியே அவன் இவனை சேனாபதியின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து, உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை இடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்போ அந்த 100க்கு அதிபதி அந்த வாலிபனை சேனாபதிட்ட கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு சேனாபதி என்ன சொல்றாருன்னா, பவுல் இந்த வாலிபனை உங்கள்கிட்ட அனுப்புனாரு, இந்த வாலிபனுக்கு ஒரு செய்தி சொல்லணுமா அப்படின்ட்டு சொன்ன உடனே, அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அப்போ நிச்சயமாக சேனாபதி கூட இன்னும் அநேகர் இருந்திருப்பாங்க. அதனால சேனாபதி அந்த வாலிபனுடைய கரத்தை பிடித்து கொண்டு தனியா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் என்ன சொல்லணும், நீ என்ன செய்தி வச்சிருக்கிற எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தார் இடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள்.
அப்போ அவங்க செய்த ஆலோசனை, அந்த யூதர் கூட்டத்தார் பவுலை கொலை செய்யும்படி செய்த ஆலோசனை, கொடுத்த தீய ஆலோசனையை, அவங்க திட்டமிட்டிருக்கிற அந்த தீய திட்டத்தை சேனாபதிட்ட அறிவிக்கிறார். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம், அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இன்னும் விவரிச்சு அந்த வாலிபன் சொல்றார். பவுலினுடைய சகோதரியின் மகன் சேனாபதிட்டு என்ன சொல்றாரு, 40க்கும் மேற்பட்ட யூதர்கள் அவங்க திட்டமாய் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க சேனாபதிட்ட போய் சொல்லுங்க, சொல்லி நாளைக்கு நீங்க அவரை கூட்டிட்டு வரும்போது அது போட்டிட்டு வர்ற வழியிலே நாங்க பவுலை கொலை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு இவங்க திட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க திட்டத்தை விளக்கமாய் சேனாபதிட்ட சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க இதுக்கு சம்மதிக்காதீங்க, நாளைக்கு பவுலை கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு நீங்க சம்மதிக்காதீங்கன்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் அந்த வாலிபனை கொண்டு சேனாபதிக்கு கொடுக்கிறார். அதற்கு சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் சேனாபதி கண்கள்ல பவுலுக்கு ஒரு தயவை கொடுத்திருந்தார். எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க. அப்போ அந்த சேனாபதி அந்த வாலிபன்ட்டு என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட இதை சொன்னன்ட்டு நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு அவரும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து இந்த வாலிபனை அனுப்பி விடுகிறார். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதி ஆகிய பெலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது. அப்போ இங்க பாருங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியமா ஒரு பவுலை பாதுகாப்பாய் எடுத்து செல்வதற்கு அந்த சேனாபதி எத்தனை பேரை அனுப்புறார் பாருங்க. கூட 100க்கு அதிபதிகள்ல 2 பேர். 100க்கு அதிபதினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 100 இராணுவ வீரர்களுக்கான தலைவன் தான் 100க்கு அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு 2 பேரை அவர் அழைத்து என்ன சொல்றாரு, நீங்க செசரியா பட்டணம்ங்கிறது ஒரு ரோம பட்டணம். அப்ப அங்க இருக்கிற ஆளுநர், நம்ம தேசாதிபதி என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது ஆளுநர். அப்போ இவரை விட அதிகாரத்தில் உயர்ந்த ஒரு பதவியில இருந்த நபர்கிட்ட இந்த பவுலினுடைய காரியத்தை எடுத்து செல்கிறார். ஏன்னா அவருக்கு தீர்மானம் எடுக்க கடினமா இருந்தது நிமித்தம் அவருக்கும் மேற்பட்ட ஒரு அதிகாரிகிட்ட இதை அனுப்புகிறார், பவுலை அனுப்புகிறார். அப்போ கூட ஏன்னா பவுலை கொலை செய்யணும்னு இவங்க தீவிரித்திருந்தது நிமித்தம் அவர் பாதுகாப்புக்காக பாருங்க, அப்போ 200 இராணுவ வீரர்கள் ஒரு பவுலுக்காக, அப்புறம் 70 குதிரை வீரர்கள், 70 குதிரையை அதாவது பயிற்சிவித்து அதன் மீது பயணிக்கிறவர்கள், அப்போ குதிரை வீரர்கள். அதுக்கப்புறம் 200 ஈட்டிக்காரர், அப்போ அந்த யுத்தத்திற்கு ஈட்டியை எதிராளி மீது போடத்தக்கதான பயிற்சி பெற்றவர்கள், அவங்க தான் ஈட்டிக்காரர்கள். அதுல ஒரு 200 பேர் அப்படின்ட்டு ராத்திரியில அவங்க என்ன பண்றாங்க, 3ஆம் மணி வேலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது 9 மணி, இரவு 9 மணிக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆயத்தம் பண்றாங்க, ஆயத்தம் பண்ணி ரெடி ஆகுறாங்க, ஆயத்தம் ஆகுறாங்க. எங்க போறதுக்குன்னா பவுலை அந்த ரோம பட்டணமாகிய செசரியாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு, ஆளுநரிடம் கூட்டிட்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அந்த காலத்துலலாம் நிருபம் தான், கடிதங்கள் தான், எழுத்துப்பூர்வமாய் தான் அவங்க செய்தி பரிமாற்றம் பண்ணாங்க. அப்போ இந்த சேனாபதி என்ன பண்றாரு, ஒரு விவரமா, ஏன்னா
பவுலை எதற்காக அனுப்புறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுதுறாரு. யாருக்கு? ஆளுநருக்கு அனுப்புறதுக்கு. அந்த ஆளுநர் பேர் வந்து பெலிக்ஸ் அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். அந்த நிருபத்துல என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு கிளவு தியுலீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், அப்போ அந்த சேனாபதியினுடைய பெயர் கிளவு தியுலீசியா. இவர் வந்து விவரமா எழுத போறார். நிருபத்துல என்ன எழுதியிருக்கிறார்னா, இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அப்போ என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் வந்து கொலை செய்ய போனாங்க பவுலை. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், பவுலை இவர் வந்து ரோமன் என்று அறிந்து நான் இவரை விடுதலை ஆக்கினேன் அவங்க கையில இருந்து. அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். அப்போ எப்பவுமே ஒரு நபர் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக அதை தீர விசாரிப்பார்கள். அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க, குற்றம் சாட்டப்படுறாங்க இல்லையா, அவங்க மெய்யாலுமே அதை செஞ்சிருக்கிறாங்களா அல்லது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இருக்கிறதா. அப்போ இதை வந்து நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நான் விசாரிக்கும்படி பவுலை நான் கூட்டிட்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். அப்போ அந்த சேனாபதி அவர் எப்படியாக பவுலை பார்த்தார், பவுலுக்குள் எந்த ஒரு, அதாவது அவர் கொலை செய்யப்படுவதற்கோ அல்லது விலங்கிடப்படுவதற்கோ அதற்கான குற்றம் எதுவும் இந்த பவுல் பண்ணல. அவங்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்கள்ல தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரே தவிர இப்படி ஒரு அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க கொலை செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு அவர் அந்த நிருபத்துல எழுதுறார். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாய் இருப்பீராக என்றெழுதினான். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா, யூதர்கள் வந்து இவருக்கு இந்த பவுலுக்கு எதிராக என்ன பண்றாங்க, ஒரு தீமையான திட்டம் சாட்டுறாங்க. அவங்க வந்து பவுலை கொலை செய்வதற்கு. அதனால எனக்கு இந்த தீய திட்டம் தெரிய வந்த உடனே நான் என்ன பண்றேன், பவுலை உங்கள்கிட்ட அனுப்புறேன். அதே போல அவரை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கும் நான் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறேன். என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்லும்படியா அப்படின்னு சொல்லி சுகமாய் இருப்பீராக அப்படின்னு சொல்லி அந்த நிருபத்துல எழுதி அனுப்புறாரு. இவர் பவுலோட கூட போறாங்களே அவங்க கையில கொடுத்து அனுப்புறார். போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். இப்போ அந்த 200 போர் சேவகர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படியே அவங்க வந்து பவுலை கூட்டிட்டு போய் ராத்திரியில அந்திப்பத்திரி ஊர் அப்படிங்கிற ஊர்ல போய் விடுறாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே கோட்டைக்கு திரும்பிடுறாங்க. இப்போ அவங்க கூட இருக்கிறது, பவுலோடு கூட இருக்கிறது குதிரை வீரர்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியின் இடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். இப்போ அந்த குதிரை வீரர்கள் தான் பவுலை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, ஆளுநர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, செசரியாக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு முன்னாடி பவுலை நிறுத்துறாங்க. அந்த நிருபத்தையும் அவர்கிட்ட ஆளுநர்கிட்ட கொடுக்கறாங்க. தேசாதிபதி அதை வாசித்து
எந்த நாட்டான் என்று கேட்டு, சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றச்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். இப்போ நிச்சயமாகவே குற்றம் சாட்டப்பட்ட பவுலை மட்டும் வைத்து விசாரிக்க முடியாது. அப்போ அந்த ஆளுநர் என்ன சொல்றாரு, தேசாதிபதி என்ன சொல்றாருன்னா, நீ எந்த நாட்டுக்காரர் அப்படின்ட்டு கேட்டுட்டு, இவர் சிலிசியா நாட்டை சேர்ந்தவர் என்று அறிந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஓம் மேல குற்றம் சாட்டினவங்களும் வரட்டும், அவங்க என்ன குற்றம் வைக்கிறாங்க அதை தீர விசாரித்துட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோதினுடைய அரண்மனையில அவரை காவல் காக்கும்படி அவர் கட்டளை கொடுத்து பவுலை அங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த 23ஆம் அதிகாரம் முடிகிறது. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடுவதில்லை. ஆண்டவரே, நீர் முன்குறித்திருக்கிற, திட்டமிட்டிருக்கிற, தீர்மானித்திருக்கிற சகலமும் உம்மாலே சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் ஆகிய நீர் அதை எங்களுக்காக செய்து முடிப்பீர். அதை எந்த மனிதர்களோ பொல்லாத அசுத்த கிரியைகளோ எதுவும் அதை தடை பண்ண முடியாது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில நீர் நியமித்த ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலையும் உண்மைக்கு நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே உம்முடைய நாம மகிமைக்காக அதை நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. God bless you. Thank you.